தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற இந்த அரசை கண்டித்து அதன் கூட்டணி கட்சிகளே தொடர்ந்து போராடி வரும் நிலையில் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சி மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை அருகே பாலத்தை விரிவுபடுத்தி கட்ட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். ரூபநாராயண நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டு கிராமத்தில் வாகனங்கள் செல்ல இடையூறு ஏற்படும் விதமாகவும் விபத்துக்கள் ஏற்படும் வகையில் குறுகலாக கட்டப்படும் பாலத்தை விரிவுபடுத்தி கட்ட அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் உண்மைக்கு புறம்பாக நடந்து கொண்டதால் சரியாக ஆய்வறிக்கையை அனுப்பிய பிறகும் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்துள்ளது என்றும், இதனை வன்மையாக கண்டித்தும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்களை உடனடியாக பணியில் சேர்த்துக் கொள்ளாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என கோஷமிட்டு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு சொகுசு பேருந்து பாதி வழியிலேயே பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சியில் இருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு சொகுசு பேருந்து வளர்மதி சாலை பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் கடும் அவதியுற்றனர். பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகு மற்றொரு அரசு பேருந்தில் கயிறு கட்டி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டது. ஸ்டாலின் அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து இயக்குவதால் கடும் இன்னலுக்குள்ளாகுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாதி வழியிலேயே பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் அரசு மருத்துவமனை அருகே சென்ற நகர பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. இதனால் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமலும் புதிய பேருந்துகளை வாங்காமலும் ஸ்டாலின் அரசு மெத்தனமாக செயல்படுவதால் பொதுமக்கள் அவதி உறுவதாக தெரிவிக்கின்றனர். இதுதான் ஸ்டாலின் அரசின் விடியல் பயணமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகியது. வீரசிகாமணி 4 மூக்கு சாலையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வடக்கு ரத வீதியில் சிதிலமடைந்த நிலையில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மையத்தில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் கட்டிடம் உள்ளது. எனவே பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னரே விடிய அரசின் அதிகாரிகள் விழித்தெழுந்து கட்டிடத்தை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழந்தைகளின் பெற்றோரும் பொதுமக்களும் வலியுறுத்தி உள்ளனர்.